Welcome to AA Max 9th Standard Real Numbers Exercise 2.8ல வந்து first sum பார்க்கலாம். Represent the following numbers in the scientific notation. ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 subdivision வந்து நம்ம எப்படி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா scientific notationல எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது. scientific அப்படின்னா நம்ம கொண்டு வர ஆன்சர் வந்து பாயிண்டில் எழுதணும் அண்ட் தென் வந்து பவரில் எழுதணும், 10 பவரில் எழுதணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு சம் பார்த்தா புரியும். இங்கே ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாங்களா? 5 6 9 4 3 7 0 வந்திருக்கு. இப்போது நேச்சுரல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ 5 இப்போது 5க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இதை எழுதணும். 6 9 4 3 இன்ட்டு ஸோ 10 பவரில் எழுதணும் இல்லையா, 10 பவர். ஸோ இங்கே 5 நம்ம வந்து விட்டுருணும். ஓகேங்களா? அப்போது இதிலேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 10 பவரில் வந்து 11 போடணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 2000.57. ஸோ இங்கே நேச்சுரல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 2. அப்போது பாயிண்ட் வச்சுட்டு இதை அப்படியே எழுதினோம். 0 0 0 5 7 இன்ட்டு 10 பவர் எழுதணும் இல்லையா? ஸோ இங்கே பார்க்கணும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 1 2 3. ஸோ அப்போது 3. ஓகேங்களா? புரிஞ்சுதான்? நெக்ஸ்ட் பாருங்கள். 0.606000 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், நமக்கு வந்து பாயிண்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு பவரில் வந்து மைனஸில் போகும். பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வந்தது, ரைட் சைடில் வந்தது அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸில் போகும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 6 வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, ஸோ 6 போட்டுக்கலாமா? அப்போது பாயிண்ட் வச்சுட்டு 0 இன்ட்டு 10 பவர் ஆஃப். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நமக்கு போகுது. அப்போது நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். ஸோ 1 2 3 4 5 6 7. அப்போது பவரில் வந்து -7. ஸோ ரைட் சைடில் நமக்கு போனால் நம்ம வந்து ப்ளஸில் பவரில் எழுதணும், லெஃப்ட் சைடில் போனால் நம்ம வந்து பவர் வந்து மைனஸில் எழுதணும். ஓகேங்களா? அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 0.309402. ஓகே. ஸோ நேச்சுரல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே 9. ஸோ 9 பாயிண்ட் வச்சுருவோங்களா? அப்படியே இதை எழுதினோம். 0 0 0 இந்த 5 0 எழுதிட்டு அப்புறம் 2ல் முடிச்சுட்டு 10 பவரில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நமக்கு போகுது. ஸோ அப்போது எத்தனைன்னு கவுண்ட் பண்ணும். 1 2 3 4. ஸோ -4. ஈஸி தானே? ஓகேயா? ஸோ லெஃப்ட் சைட் போனால் -4 பவரில் எழுதணும், ரைட் சைட் வந்தால் ப்ளஸ்ன்னு எழுதணும். அவ்வளோதான். நேச்சுரல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறமா பாயிண்ட் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரைட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம். இங்கே வந்து நமக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இங்கே வந்து நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன்சரை எப்படி எடுத்துகிட்டு வரணுமா, டெசிமல் ஃபார்மில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 3.459 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 6. ஸோ இது எந்த மெத்தடில் இருக்குது? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் எதில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க? டெசிமல் ஃபார்மில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை அப்படியே எழுதிடும். 3 4 5 9. ஸோ இங்கே மேலே பவரில் பார்த்துடணும். பவரில் வந்து நமக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நேச்சுரல் நம்பரை விட்டுருவோமா? அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 இருக்குது. அப்போ நம்ம 6 வரணும். அப்போது நம்ம 3 0 சேர்க்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? பவரை பார்த்துக்கணும். பவரில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை வந்து இங்கே கீழே ஆட் ஆகிடணும். அவ்வளோதான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 5.678 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 4. ஸோ இது என்ன பண்ணுவோம்? அப்படியே எழுதிடுவோம். 5 6 7 8 எழுதிடுவோங்களா? பவரில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ ஸோ ஃபஸ்ட் இந்த 5 வந்து நம்ம மறைச்சிட்டு இப்போ இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 இருக்குது. அப்போ நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணோம்? ஒரு 0 ஆட் பண்ணால் நமக்கு 4 கவுண்ட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1.405 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -5. ஸோ முன்னாடிலாம் நமக்கு ப்ளஸில் இருந்தது பவர், இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ்ன்னு வரும்போது நமக்கு என்ன ஆகிடும்? இப்படி லெஃப்ட் சைடு போகும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுங்கள், அப்படியே இதை எடுத்து எழுதிடுங்க. 1 0 0 0 5ன்னு எழுதிட்டிங்களா? இப்போ மைனஸில் பவரில் என்ன இருக்குது? -5ன்னு இருக்குது. ஸோ முன்னாடி நமக்கு 5 0 வரணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ பாயிண்ட் எங்கே வைப்பீங்க? ஃபஸ்ட்டு 0க்கு அப்புறம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட்டு 2.5309 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -7. ஸோ என்ன நமக்கு பவர் 7ல் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 2530009. ஸோ பவரில் -7 வந்திருக்கு. அப்போ நமக்கு முன்னாடி பிஃபோராக எப்படி எத்தனை 0 சேர்ப்பீங்க? 7 0. அப்போ 1 2 3 4 5 6 7.
ஸோ பாயிண்ட் எங்கே வைப்பீங்க, இந்த ஜீரோவில் வைப்பீங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் நோ. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரீப்ரசன்ட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 340 த பவர் ஆஃப் 2 இன்டூ 240 த பவர் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணுமா, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சயின்டிஃபிக்கில் எப்படி எழுதுவோம், பாயிண்ட் வச்சு பவர் 10 பவரில் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ நான் இங்கே வந்து சம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் சயின்டிஃபிக்கில், 3 பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்ப்போமா, நெக்ஸ்ட்டு 10 பவர். ஸோ இங்கே எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ 1 2 3 4 5. இந்த 3யை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுருவோம். ஓகேங்களா? அப்போ பவரில் 5 த ஹோல் பவர் 2 இன்ட்டு, இப்போ இதையும் எழுதணும் இல்லையா சயின்டிஃபிக்கில். ஸோ 2.0 இன்ட்டு 10. ஸோ எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஸோ 4. ஸோ 2வை விட்டுருவோம் இல்லையா. ஸோ 4 த 4. ஓகே, த ஹோல் பவர் ஆஃப் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்போ இந்த 2ங்கிறது இந்த 2 நம்பருக்கும் காமன், இந்த 4ங்கிறது இந்த 2 நம்பருக்கும் காமன். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நம்ம வந்து செப்பரேட்டாக பிரித்து எழுதிடலாமா? அப்போ 3.0 த ஹோல் பவர் ஆஃப் 2, 10 பவர் ஆஃப் 5 த ஹோல் பவர் ஆஃப் 2. ஸோ இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஸோ இது 2.0 த ஹோல் பவர் ஆஃப் 4 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 4 த ஹோல் பவர் ஆஃப் 4. ஓகேவா? ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறேன். ஓகேங்களா? பொறுமையாக பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த 3யை வந்து நம்ம இங்கே பவரில் 2 இருக்குது. அப்போ நம்ம 3 3s are 9 இன்ட்டு 10, 5 2s are 10 இன்ட்டு 2வை வந்து நம்ம 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 10, 4 4s are 16. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நமக்கு 10ம் வந்து காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 10க்கு ஒரு 10ஐ வந்து காமனாக எடுப்போம். அப்போது 10, இந்த 10க்கு மேலே என்ன இருக்குது பவரில், 10 + 16 எடுப்போம். ஸோ பவரில் இருக்கிறது நமக்கு இங்கே ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 9 இன்ட்டு 16. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இது என்ன பண்ணிப்போம், நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? 10 + 16 எவ்வளோ, 26 இன்ட்டு 9 இன்ட்டு 16. ஓகேவா? ஸோ இந்த 9யும் 16யும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 144 இன்ட்டு இங்கே 10 பவர் ஆஃப் 26 இருக்கு இல்லையா, அதை போட்டுடணும். ஸோ நமக்கு சயின்டிஃபிக்கில் வரும்போது நமக்கு என்ன ஆட் ஆகும், 10 வந்து ஆட் ஆகும். ஸோ 10க்கு மேலே பவரில் நமக்கு போடணும். அப்போது இங்கே புள்ளி வச்சுட்டோம், இங்கே பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு 2 டெசிமல் இருக்குது. ஸோ அப்போ பவரில் 2 வந்துடும். ஓகேங்களா? நேச்சுரலாகவே நமக்கு சயின்டிஃபிக்கில் வந்து 10 வந்து ஆட் ஆகும். பவரில் வந்து நம்ம 2 போட்டிருக்கோம். 2 ஏன் போட்டிருக்கோம், இங்கே 1க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சதுனால பேலன்ஸ் வந்து 2 ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து 2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி கொண்டு வருவோம், 1.44. ஸோ இங்கே 2 10ம் வந்து காமனாக இருக்குது. ஸோ ஒரு 10 எடுத்துக்கலாம். அப்போ 26 + 2 = 1.44 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 28. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 0.401 த ஹோல் பவர் ஆஃப் 11 டிவைடட் 0.005 த ஹோல் பவர் ஆஃப் 3. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுவோம் நம்ம, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவைடில் ஃபஸ்ட்டு நார்மலாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? 0.0001 த ஹோல் பவர் ஆஃப் 11 divided by 0.005 the whole power of 3. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சயின்டிஃபிக்கில் எழுதுவோம். ஸோ அப்போது 1.0 இன்ட்டு 10 பவர் ஆஃப். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஆட் பண்ணுவோம் இந்த ஜீரோஸ்லாம். ஸோ இந்த 1ஐ விட்டுடுவோம். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ -6 பிகாஸ் ஏன்னா பாயிண்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம மைனஸ் வந்து இங்கே சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? அது ஹோல் பவர் ஆஃப் 11 டிவைடட் பை இதை எப்படி போடுவீங்க, 5.0 இன்ட்டு 10 பவர் ஆஃப். ஸோ இங்கேருந்து 5ஐ வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ 1 2 3. ஸோ -3. தட்ஸ் இட். ஓகே, த ஹோல் பவர் ஆஃப் 11. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணுவோம், 11 வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ இங்கே 3 வரும், ஏன்னா பிகாஸ் இங்கே 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமன். நம்ம இப்போ தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து எழுதிடலாமா. ஸோ 1.0 த ஹோல் பவர் ஆஃப் 11 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -6 த ஹோல் பவர் ஆஃப் 11 டிவைடட் பை 5.0
இங்கே வந்து 3 வந்து இது ரெண்டுத்துக்குமே காமனில், ஸோ இப்போ 3 ஓகேவா. 10 பவர் ஆஃப் -3 த ஹோல் பவர் ஆஃப் 3 ஓகே. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஸோ 1 வந்து நம்ம 11 டைம்ஸ் போட்டாலும் நமக்கு 1 தான் ஓகேவா. இன்ட்டு 10 பவர் ஆஃப் -6 11 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 66 டிவைடட் பை இங்கே 5 வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ 3 டைம்ஸ் நமக்கு போடும்போது 5 5s are 25, 25s are 125. ஸோ 125 இங்கே 10 3 3s are என்னது 9 -9 ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 10ம் 10ம் வந்து நமக்கு காமனாக இருக்குது. அப்போ ஒரு 10 வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த 66ஓட இந்த 9 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு போட்டுடலாமா, 10 ஸோ -66 இந்த -9 வந்து நமக்கு நியூமரேட்டில் வரும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக வரும். அப்போ +9 ஓகேவா. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது, 125 இருக்குது. ஸோ அதை போட்டாச்சு ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 66லேருந்து 9 நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணோம், எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, -57 டிவைடட் பை 125 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவைடில் வந்திருக்கு. ஸோ நமக்கு எண்ணில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு அது பண்ணணும் அப்படின்னா 1000ஆல் நியூமரேட்லேயோ டினாமினேட்டரையோ நம்ம வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏன் இங்கே 1000 வந்தது அப்படின்னா இங்கே 3 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 1 2 3 ஸோ 3 இது இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே 1000 பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம வந்து கேன்சல் கொடுத்துடலாமா. ஸோ 125 வந்து நம்ம 5ல் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 2 5s are 10 பேலன்ஸ் 2 5 5s are 25. ஸோ அகெயின் 5 இங்கே வந்து 2 5s are 10 பேலன்ஸ் 2 0 போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 5 5s are 25 4 5s are 20 0. ஸோ 1 5s are 5 8 5s are 40. ஸோ இப்போ வந்து நமக்கு 8 இன்ட்டு 10 பவர் ஆஃப் -57 இன்ட்டு இங்கே 3 0 இருக்குது இல்லையா, நமக்கு மேலே போகிறப்போ மைனஸாக போகும். ஸோ அப்போ -3 இன்ட்டு ஸோ -3 அப்படி வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம டெசிமல் ஃபார்மில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதும், 8.0 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 57ல் 3 நம்ம வந்து ஆட் பண்ணோம், ஏன்னா மைனஸ் ப்ளஸ் இல்லையா. ஸோ 57 3 நம்ம ஆட் பண்ணோம்னா 60 மைனஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ மோர் ஒரு 4 டைம்ஸ் போட்டு பாருங்கள், அப்போ தான் வரும் சரிங்களா சம்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக மாற்றுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை மாற்றலாமா, 0.403 த ஹோல் பவர் ஆஃப் 6. ஸோ நமக்கு நேச்சுரல் நம்பர் என்ன 3. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துட்டு 10 பவரில் நமக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைட் போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணி அப்படியே மைனஸில் கொண்டு வருவோம். ஸோ 3 விட்டுருவோமா, அப்போ 1 2 3 4 5 அப்போது -5 த ஹோல் பவர் ஆஃப் 6 இதை சேர்த்துரும் ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த 0.405 த ஹோல் பவர் ஆஃப் 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நேச்சுரல் நம்பர் 5.0 இன்ட்டு 10 பவர் ஆஃப். ஸோ 5 விட்டுருவோங்களா, அப்போ 1 2 3 4 5 அப்போது -5 த ஹோல் பவர் ஆஃப் இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸ் 4. ஸோ இங்கே டிவைட் இருக்குது. ஸோ டிவைடட் பை நெக்ஸ்ட்டு 0.009 the whole power of 3. So இப்போ 9.0 into 10 power of 9 விட்டுருவோம். அப்போ 1 2 3 -3 the whole power of 3 into ஸோ இதே மாதிரி 5.0 into 10 power of 1 2 அப்போ -2 ஓகே the whole power of 2. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா, நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம், சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றி கொண்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 6 வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன், அண்ட் இந்த 4 வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன், 3 வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன், 2 வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன். நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து 3.0 the whole power of 6 into 10 power of -5 the whole power of 6. 5.0 the whole power of 4 into 10 power of -5 the whole power of 4 okay divided by இந்த 9.0 விட இந்த 3 நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 power of 3 the whole power of 3 into அதே மாதிரி தான் இந்த 2 வச்சு இந்த ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ 5.0 the whole power of 2 into 10 power of -2 the whole power of 2 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி கொண்டு வருவோம் ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள்,
இப்போ இதில் இந்த 10 காமனாக இருக்குது, இந்த 10 காமனாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு 10க்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 எடுத்துகிட்டு நியூமரேட்டில் இருக்கிறத நம்ம வந்து ப்ளஸ்ஸோ ஒரு மைனஸோ பண்ணி போடுவோம். ஸோ ஃபஸ்ட் இது எடுத்துப்போங்களா. அப்போது 3 பவர் ஆஃப் 6 இன்ட்டு 5 பவர் ஆஃப் 4 இன்ட்டு, ஸோ இந்த ரெண்டு 10க்கு ஒரு 10 நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. 5 6 ஆர் 30 மைனஸ் 5 4s ஆர் 20. அப்போது மைனஸ் 20. பிகாஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ இது புரிஞ்சுதுங்களா. ஸோ டிவைடட் பை இங்கே பாருங்கள், இதையும் அதே மாதிரி 9 பவர் ஆஃப் 3 இன்ட்டு, இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு 10க்கு ஒரு 10 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 3 3s ஆர் 9 மைனஸ் 9 இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 2 2s ஆர் நமக்கு என்ன வரும், மைனஸ் 4. ஸோ இந்த ரெண்டு 10க்கு ஒரு 10 காமனாக எடுத்தாச்சு. 3 3s ஆர் 9 போட்டாச்சு, 2 2s ஆர் 4 போட்டாச்சு. இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 5 பவர் ஆஃப் 2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. அப்போது 3 பவர் ஆஃப் 6 5 பவர் ஆஃப் 4 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 30யும் 20யும் ஆட் பண்ணிங்கன்னா 50. அப்போ மைனஸ் 50 டிவைடட் பை இப்போது இங்கே வந்து பாருங்கள் 9 பவர் ஆஃப் 3 இருக்குது. ஸோ நம்ம கேன்சலேஷனுக்காக கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம இது என்ன பண்ணிடலாம், சேமாக கொண்டு வரணும். அப்போ 9 வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் போட்டால் நமக்கு 9 வரும், 3 வந்து 2 டைம்ஸ். அப்போது 3 2s ஆர் 9. ஸோ 3 பவர் 2 நெக்ஸ்ட்டு 3 பவரில் 3. ஓகேங்களா. 10. ஸோ 9 4யும் ஆட் பண்ணோம்னா 13. அப்போது மைனஸ் 13 இன்ட்டு 5 பவர் ஆஃப் 2. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 3 power of 6 into 5 power of 4 into 10 power of minus 50 divided by, so 3 2s are எவ்வளோ 6. ஸோ இது ஈக்குவல் ஆகிடுச்சா, நம்ம இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 பவர் ஆஃப் 2 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 13. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டு 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம், இங்கே ரெண்டு 10க்கு ஒரு 10 எடுத்துக்கிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3 பவர் ஆஃப் 60 3 பவர் ஆஃப் 60யும் நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 பவர் ஆஃப் 4, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 வந்து நமக்கு நியூமரேட்டில் போகிறப்போ நமக்கு மைனஸாக வரும். அப்போது 2. ஓகேங்களா. மைனஸ் 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ ரெண்டு 10க்கு ஒரு 10 எடுத்தாச்சு. அப்போ மைனஸ் 50. இங்கே மைனஸ் வந்து மேலே நமக்கு போகிறப்போ ப்ளஸ் ஆகும். அப்போ 13. ஸோ 5லேருந்து 5 பவரில் பாருங்கள், 4லேருந்து 2 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 10 50லேருந்து 13 நமக்கு மைனஸ் ஆச்சு அப்படின்னா 37. ஓகேயா. ஸோ இப்போ இங்கே 5 வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டோம்னா 5 5s ஆர் 25 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 13. ஸோ நமக்கு சயின்டிஃபிக்கில் தான் நமக்கு ஆன்சர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சயின்டிஃபிக்கில் எப்படி எழுதுவோம், பாயிண்ட் வச்சு 10 பவரில் எழுதுவோம். ஸோ அப்படி எழுதிடலாமா. ஸோ இது எப்படி எழுதுவீங்க, 2.5 இன்ட்டு 10. 10 வந்து நமக்கு நேச்சுரலாகவே வரும். ஓகேங்களா. அப்போது பவரில் நமக்கு என்ன வரும், 1 வரும். பிகாஸ் ஏன்னா இங்கே ஒரு டெசிமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து 1 வரும். ஓகேங்களா. அப்போ 10 பவர் ஆஃப் மைனஸ் 13. ஸோ அப்போ 2 பவர் ஆஃப் 5 இன்ட்டு இந்த ரெண்டு 10க்கு ஒரு 10 காமனாக எடுத்துட்டோமா. இப்போ 37லேருந்து 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 36. ஸோ 2.5 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 36. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த சம்மை நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த சம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.